Hello friends, welcome back to Tamil family in the UK and உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் இன்னைக்கு 40 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட் மந்த் பர்த்டே. ஸோ அதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் அவனுக்கு கொஞ்சம் ஒன்றுமே பெருசாக இல்லை, பட் சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணிவிட்டு அதோடய அப்படியே முடிச்சிடலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஸோ அதோடய அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த கேப்பில் என்னோடய பொண்ணு அவனை எப்படி ஃபர்ஸ்ட் மந்த் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவனை குளிப்பாட்டுறதுக்குள்ளாடி பெரிய பாடாயிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி அவரை படுக்க வச்சுருந்தோம். அவர் கொஞ்சம் டிவியோட சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரே அட்டகாசம் அண்ட் அவர் ஒரே அழுக. அண்ட் அதே மாதிரி தான் அவன் குளிக்க வைக்கும்போதும் அவன் அழுதுகிட்டே இருந்தான். பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவனை குளிப்பாட்டி எல்லாம் முடித்து இப்போ பவுட்ரு போட்டு கேப் போட்டுட்ருக்கோம். ஸோ அவரை நாங்கள் இப்போ எண்ணெய் தேய்ச்சி போட்டிருக்கோம். அவர் ரொம்ப பசி, ஸோ அவர் அழுதுகிட்டே இருக்கார். சரி, பட்டு இப்போவே பால் கொடுத்தோன்னா அவர் அப்புறமா குளிக்க விட்டும்போது வாமிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் பால் கொடுக்கல. ஸோ இப்போ அவங்க குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. ஸோ எதுவுமே ஸ்பெஷலாக வாங்க வேண்டாம், எதுவும் ட்ரெஸ் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி இருக்கிற ட்ரெஸ் ஆல்ரெடி நாங்கள் அவன் பிறந்தப்பவே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்க தான் வரும்போது அவங்க இவனுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொன்னாங்கன்னா, இதில் அவனுடைய நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வர மாதிரி இந்த ட்ரெஸ் இருந்ததுனால அவங்க ஆர்டர் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. என் பையனோட நேம் மகிழ். ஸோ அவங்க எம் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அன்ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம நினச்ச மாதிரி அவங்க எம் இனிஷியல் தான் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க யூகேயில் இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன் இவங்க க்ரௌன் வச்சே பண்ணியிருக்காங்க. அண்ட் பாருங்கள், இது ஒயிட் அண்ட் ப்ளூ கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது. இது அவனுக்கு கேப் அண்ட் இது 2 க்ளவுஸ் அண்ட் இது ட்ரெஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க க்ளோஸ்ட் லெக்கு தான் இது. ஸோ இதிலே சாக்ஸ் இதிலே வர மாதிரி ஆயிரும். இது ஃபுல் கவரேஜ் ஆயிரும் காலுக்கு. அண்ட் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவன் எனக்கு போட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம் வீடியோவில். அண்டு இப்போ வர குளிப்பாட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அவனை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னாக்கா சளி பிடிச்சிரும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக அவனை அப்படியே ஆராட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இப்போ கொஞ்சம் பவுட்ரு அடித்தாச்சு. இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பவுடர் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டு இது நான் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டேன். அண்ட் பேக் சைடும் அடித்தாச்சு. இப்போ சரி டயாப்பரே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவரை சமாதானப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக டயாப்பரும் போட்டாச்சு. அவர் இப்போ இன்னும் அவருக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஸோ இந்த மீன் டைம்லேயே நாங்கள் அவருக்கு சரி சும்மா அவரை ஃபோட்டோ ஷூட்காக வேண்டி ஒரு டெக்கரேஷனும் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் அவருக்கு நான் ஃபீட் பண்ணி அவர் நல்லா தூங்கியாச்சு. சரி ஃபஸ்ட்டு அந்த கேப் மட்டும் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு கேப் மட்டும் போட்டு அவர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவர் இப்போ ரொம்ப தூக்கத்தில் இருக்கார். ஸோ பட் அவருக்கு பயங்கர தூக்கம். அதனால தான் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி அவர் முழிக்க மாட்டேங்கிறாரு. அண்ட்
ஜஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோன்னா வெறும் டயப்பர் அண்டு அந்த கேப் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பொசிஷன் கொடுப்போம். பேக் சைடு போட்டு கவுத்து போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டிருக்கோம். பட் இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எம் அப்படிங்கிறது. அண்ட் இது கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது அவனுக்கு. அவர் ரொம்ப தூக்கம் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி எந்திக்கவே இல்லை. அண்ட் இது டயப்பர் போட்டிருக்கிறதுனால அந்த ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும் சென்டரில். பட் அது வந்து கரெக்டான சைஸ் தான் அவனுக்கு. அண்ட் அப்புறம் அவனோட சிஸ்டர்ஸ் அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி என்ன யோசித்தேன்னா, நம்ம மேங்கோ கேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசித்து மேங்கோ கேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதோட எண்டப்பில் ஒரு பெரிய சொதப்பல் நடந்துருச்சு. அது என்னன்ட்டு கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் பேனில் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு ஒரு 50 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மேங்கோ கேக் ரெடி ஆயிரும். அண்ட் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அது என்ன சொதப்பல் அப்படின்னா, எக்கை வந்து உடச்சி போடும்போது அதில் ஒரு எக்கோட ஓடும் உள்ளே விழுந்துட்டு. பட் அதை நான் எடுத்துட்டேன். பட் உங்களில் எத்தனை பேர் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் நெக்ஸ்ட் வீடியோ எது அப்லோட் பண்ண போகிறேன்னா, எங்கள் யூகே இந்த பாக்லிங்டன் கிராமத்தில் ஒரு ஃபுட் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம அவனில் வச்சுட்டோம். அண்ட் இப்போ இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் இதில் இந்த மீன் டைம்லேயே என்னோடய பொண்ணும் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணும் என்ன பண்ணாங்கன்னா, நான் கேக் பண்ணுறதுனால அவங்களும் அவங்க தம்பிக்கு கேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேருமே க்ளேயில் கேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இதில் என்னாச்சுன்னா, பட் என்னால் வந்து இந்த கேக்கை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்க கேட்டதுனால அவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருந்தது தான் நான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து பிள்ளைங்க பண்ணது. உங்களுக்கும் மேங்கோ கேக் ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ சிம்பிளாக தான் நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு மந்த் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் இதில் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவனுக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் சில ஃபோட்டோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.